ஃபார்ச்சூன் இதழ் வெளியிட்டிருக்கும் உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல்ல இந்தியரான ரோஷினி இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் ரோஷினி அடையிற பெருமைகள்ல இதுவும் ஒண்ணுன்ற அளவுக்கு அடுத்தடுத்து பல பட்டியல்கள்ல இடம் பிடிச்சிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியான ரோஷினியுடைய திறமையை பார்த்த அவங்க அப்பா, எனக்கு பாக்கெட் மணிக்கு 4-5% ஷேர் மட்டும் போதும், மிச்சத்தை நீயே வச்சுக்கோ தங்கம் அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால இந்தியாவின் பணக்கார பெண்கள் பட்டியல்ல முதலிடம் பிடிச்சாங்க ரோஷினி. ஆண் பெண் சேர்ந்த பட்டியல்லையும் 3வது இடம் கிடைச்சது. உலக பெண் மில்லியனர்கள் பட்டியல்லையும் முதல் 10 இடங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்பே கொடையளிக்கும் பணியில கவனம் செலுத்தினவங்க ரோஷினி. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற வித்யாஞான் இவருடைய முன்னெடுப்புன்னு சொல்றாங்க. பின்தங்கிய பின்னணி கொண்ட மாணவர்களை தலைமை பண்போடு வளர்த்தெடுக்குது வித்யாஞான். HCL நிறுவனத்துல AI மாதிரியான நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கணக்கில் எடுத்து திட்டமிடுறதால இன்னும் மேலேறி பல சாதனைகளை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஃபார்ச்சூன் இதழ் 100 பெண்கள் பட்டியல்ல இன்னும் 5 இந்திய பெண்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவழியினர். ரேஷ்மா கேவால் ரமானி ரேங்க் 18, வெர்டெக்ஸ் பார்மசூட்டிகல்ஸ் உடைய CEO. மும்பையில பிறந்து வளர்ந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. டைம்ஸ் இதழுடைய சக்தி வாய்ந்த 100 பெண்கள்ல ஒருத்தராகவும் தேர்வானவங்க. பெலா பஜாரியா ரேங்க் 31, நெட்ஃபிளிக்ஸ் உடைய சீஃப் கண்டென்ட் ஆபிசர். இந்திய பெற்றோருடைய மகளாக லண்டன்ல பிறந்து அமெரிக்கரா செட்டில் ஆனவங்க. நெட்ஃபிளிக்ஸ் சர்வதேச அளவுல வளர்ந்ததுலயும் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் பலவற்றை சைன் பண்ணதுலயும் இவங்க பங்கு இருக்குன்னு ஃபார்ச்சூன் இதழ் சொல்லுது. லீனா ரேங்க் 45, பிரெஞ்சு லக்ஸரி ஃபேஷன் ஹவுஸ் ஆன ஷனேலோட CEO. 115 வருஷம் கம்பெனியோட வெற்றி கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிற நேரத்துல பதவிக்கு வந்து மறுபடியும் அதை வெற்றி பாதைக்கு திருப்பி இருக்காங்க. மகாராஷ்டிரால இருந்து போய் இந்த சாதனையை அவங்க செஞ்சிருக்காங்க. ரேவதி அத்வைத்தி ரேங்க் 62, பிளெக்ஸ் CEO ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள டேட்டா சென்டர் யூனிட் 45% லாபத்துல போக வச்சிருக்காங்க. பிட்ஸ் பிலானில படிச்ச இவங்களுக்கு கீழே 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. மீனா பிளின் ரேங்க் 69, குளோபல் பிரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல கோஹெட் ஆகி கோல்ட்மன் சாக்ஸ் நல்ல லாபம் பார்க்க காரணமா இருக்காங்க. நியூயார்க்கை சேர்ந்தவங்க இவங்க. அனைவருக்கும் ஹெர் ஸ்டோரிஸின் அன்பு வாழ்த்துக்கள்.